ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வாழைப்பூவில் வந்து வடை செய்யலான்னு இருக்கோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து ஒரு 2 பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. அப்போ சோம்பு அரைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு. ஒரு 5 வரமிளகா, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் போடலாம். தெரியுது, சரி விடு. அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் அரைச்சா போதும். அரைச்சாச்சு ஒரு ரவுண்டு. இது வந்து குறப்பாக இந்த மாதிரி 1 2 அரைச்சிக்கோங்க. இது 2வது ரவுண்டு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் போடலை, மறந்துட்டேன். அதனால் இது கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க. அடுத்தது வாழைப்பூ வந்து போட்டுக்கோங்க. அதை அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே வாழைப்பூவும் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அந்த இது கூட கடலைப்பருப்பு கூடயே போட்டுக்கலாம். போட்டு ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்தோன்னா திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது, மாவு வந்து வேகாது. சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க.
நல்லா முறுமுறுப்பாகி எண்ணெயோட இது வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் எடுக்கணும். இந்த நுரை வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் எடுக்கணும். கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாயிடுச்சு. இன்னும் 2 செகண்ட் வச்சுருந்து அப்புறம் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போகிறாரு. எப்படி இருக்கு? வாவ், வெரி நைஸ், சூப்பராக இருக்கு. அருமையான ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எப்படி செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு எப்படி செய்யணுங்கிறத நம்ம பிரியா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. தேங்க்யூ. பை பாய்.